உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் வெடிக்காத குண்டுகள். யாழ் போதனா வைத்தியசாலை கழிவுகள் ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல். வெளியான அதிர்ச்சி தகவல். எனது கடவுள் பிரபாகரன் கூறும் எம்பி. தமிழ் மக்கள் மீது மீண்டும் முன்னெடுக்கப்பட்ட அரச பயங்கரவாதம். நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. கரூர் சம்பவம். தாவேகா முக்கியஸ்தர் அதிரடி கைது. இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தட்டுவான்கொட்டி பகுதியில் உள்ள பாலடைந்த வீடொன்றில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இருவர் மோட்டார் செல் குண்டொன்றை பிரித்து வெடிமருந்தை எடுக்க முற்பட்ட நிலையில் குண்டு வெடித்ததில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இதன்போது மேலும் சில வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றை மீட்டெடுக்க கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் போலீசார் அனுமதி கோரியுள்ளனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கழிவுகளை கோப்பாய் பகுதியில் கொட்டி தீ வைத்துவிட்டு வைத்தியசாலை ஊழியர்கள் சென்றுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோப்பாய் நன்னீர் திட்டம் விவசாய நிலங்களுக்கு அருகாமையில் உள்ள வெற்றுக்காணிகளுக்குள் வைத்தியசாலைக்கு சொந்தமான வாகனத்தில் வைத்தியசாலையின் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டியுள்ளனர். அதனை அவதானித்த ஊரவர்கள் கழிவுகளை கொட்டுவது தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதன்போது தாம் நீதிமன்ற அனுமதி பெற்றே இந்த இடத்தில் கழிவுகளை கொட்டுவதாக அவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் அது தொடர்பில் வலிகிழக்கு பிரதேச சபைக்கும் அறிவித்த நிலையில் கழிவுகளை கொட்டியவர்கள் அதற்கு தீ வைத்துவிட்டு அந்த இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எதிராக போலீஸ் முறைப்பாடு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எனது கடவுள் பிரபாகரன் என்பதை அச்சமின்றி கூறுகிறேன் என்று யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். சிங்கள மக்கள் தமக்காக சேவையாற்றிய மஹிந்த ராஜபக்சவை காட்டிக் கொடுத்துள்ளனர் என்று ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டார். கொழும்பு கோட்டையில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கடமையில் இருந்த போக்குவரத்து காவல்துறையினருக்கு இடையூறு விளைவித்து தவறான வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்ட அர்ஜுனா எம்பி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் கூறுகையில், பிரபாகரன் எனது கடவுள் என்பதே எனது நிலைப்பாடாகும். எனக்காக உயிர் நீத்தவர்களுக்காக நான் முன்னிற்கிறேன். ஆனால் இந்த நாட்டு மக்கள் தமக்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்காக முன்னின்ற தமது தலைவரை காட்டிக் கொடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்ஷ தமிழ் மக்களின் தலைவர் அல்லர், ஆனால் அவர் சிங்கள மக்களின் தலைவர். ஆனால் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷவை காட்டிக் கொடுத்துள்ளனர். நாமல் உள்ளிட்டோர் கள்வர்கள் என கூறிய போதும் நானும் அவற்றை நம்பினேன். முழு நாடும் அதை நம்பியது. பொய் கூறியவர்களை மேலாக பாரிய பொய்களை கூறுபவர்கள் வந்ததும் அனைவரும் அவர்களை நம்பினர். ஆனால் இறுதியில் அவர்களது பொய்கள் அனைத்தும் தற்போது வெளிவரத் தொடங்கியுள்ளன. எனக்காக முன்னிலையானமைக்காக நாமலுக்கு மதிப்பளிக்கிறேன். பிரபாகரன் எனது தலைவர் என்பதை நான் அச்சமின்றி கூறுகிறேன். அவர் பயங்கரவாதியா என பலமுறை கேள்வி எழுப்பியும் யாரும் அதற்கு பதிலளிக்கவில்லை. அந்த கேள்விக்கு பதிலளித்தால் வடக்கில் வாக்கு வங்கி வீழ்ச்சியடையும் என்பதை அங்கிருப்போருக்கும் தெரியும். என்னை பைத்தியம் என்று கூறுவதால் எனக்கு கவலை இல்லை என்றும் அவர் கூறினார். மன்னாரில் தமது இருப்பின் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீண்டும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கு எதிரான அந்த மாவட்ட மக்களது உண்மையான நீதியான போராட்டத்தை அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது சட்டவிரோதமானது என்று கருதியிருந்தால் அதில் ஈடுபட்ட மக்களை சட்ட ரீதியாக கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களை தாக்குவதற்கும் காயங்களை ஏற்படுத்துவதற்கும் அரசுக்கு எந்த அதிகாரமும் இருக்க முடியாது. அனுர தலைமையிலான அரசு பதவியேற்று ஒரு வருடம் நிறைவுக்கு வரும் இந்த சூழ்நிலையில் அரசு நடத்தியிருக்கின்ற இந்த காட்டு தர்பார் அரசுக்கு எதிரான ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் பாரிய அளவில் பரந்து விரிவடையும் பொழுது அரசு அவை தொடர்பிலேயே எத்தகைய அணுகுமுறையை கையாளும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே நாங்கள் கருதுகிறோம். அத்துடன் இந்த அடாவடியை அங்கீகரிக்கவோ அல்லது ஆமோதிக்கவோ ஜனநாயகத்தை மக்களது அடிப்படை உரிமைகளை மதிக்கின்ற எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். தனியார் பேருந்து பயணிகளுக்கு டிக்கெட் வழங்குவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் என்று மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது.
நாளை முதல் செல்லுபடியாகும் டிக்கெட் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அந்த அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது. டிக்கெட்டுகளை வழங்கும் தவறும் நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபையின் செயல்பாட்டு மேலாளர் ஜீவிந்த கீர்த்திரட்ன வலியுறுத்தியுள்ளார். இதன்படி நாளை முதல் மேல் மாகாணத்திற்குள் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் தங்கள் பயணச்சீட்டை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நடத்துனர் டிக்கெட் வழங்க தவறினால் அவர்கள் மீது ஆணையகம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும் மேல்மாகாண சாலை பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் காமினி ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஒரு பயணி டிக்கெட் பெறவில்லை என்றால் அந்த பயணிக்கு 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பயண கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். மதியழகன் உள்ளிட்ட 5 மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியன்று கரூரில் இடம்பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பிரசார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிய 41 பேர் உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விசாரணைகளை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது. அத்துடன் போலீசார் சார்பில் 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையிலேயே கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான மதியழகன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் வெடிக்காத குண்டுகள். யாழ் போதனா வைத்தியசாலை கழிவுகள் ஊழியர்களின் பொறுப்பற்ற செயல் வெளியான அதிர்ச்சி தகவல். எனது கடவுள் பிரபாகரன் கூறும் எம்பி. தமிழ் மக்கள் மீது மீண்டும் முன்னெடுக்கப்பட்ட அரச பயங்கரவாதம் நாளை முதல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை. கரூர் சம்பவம் தாவேகா முக்கியஸ்தர் அதிரடி கைது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.